உலக நாடுகளே பயந்து போயிருக்கக்கூடிய நேரமாக இப்போது மாறியிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்தது எல்லோருக்குமே தெரியும். எல்லை பிரச்சனை, எண்ணெய் பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இங்க பேசப்படுகிறது. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்கியிருக்கக்கூடிய சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது. இதனால ஈரானினுடைய அதி உயர் பதவியில இருந்த அந்த நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியை ஈரானிய ஊடகங்களுமே கூட இப்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாம ஈரான்ல 40 நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்பட போகிறது. 7 நாட்களுக்கு பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊடகங்கள்லையுமே கூட இந்த விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரது கொலை தொடர்பான எந்த விவரங்களும் அறிவிக்கப்படவில்லை. 1989 ஆண்டு முதல் ஈரானினுடைய அதி உயர் தலைவராக பதவி வகித்த தலைவர் தான் இப்போ கொல்லப்பட்டிருக்கிறாரு. இவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது இப்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கமோனி இனி எங்களுடன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் அறிவிக்கிறாரு. ஈரான்ல துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டாலுமே கூட இஸ்ரேல்ல ஒரு பக்கமாக மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கமாக அமெரிக்காவினுடைய தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்குகிறது. இதே நேரத்துல கட்டார் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தின ஒரு நாடு இப்போது பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. சாதாரணமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இப்போ இது மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. துபாயினுடைய புஜ் கலிஃபாக்கு அருகில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அதனால புஜ் கலிஃபா இப்போது காலி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம துபாயினுடைய விமான தளத்திலையுமே கூட தாக்குதல்கள் இடம்பெற்று வந்ததன் காரணத்தினால ஒருவர் உயிரிழந்ததோடு 7 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போது துபாயில் தான் பாதுகாப்பாக இருக்கிறதாக நிறைய பேர் அவங்களோட சமூக வலைதளங்கள்லயுமே செய்திகளை பதிவிட்டு இருக்கிறாங்க. ஈரானினுடைய தலைவராக வரப்போவது யார் அப்படின்ற முடிவும் இப்போது எட்டப்பட்டிருக்கிறது.